இது எங்கள் ட்ரிப்பில் 3rd டே. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒன் ஆஃப் த 7 நேச்சர் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கிராண்ட் கேனியனுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் லாஸ் வேகாஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கிராண்ட் கேனியனுக்கு 4.5 ஹவர்ஸ். கிராண்ட் கேனியன் ஒரு பெரிய இடம். இதில் நிறைய ரிம்ஸ் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது சவுத் ரிம்க்கு தான். லாஸ் வேகாஸ் வெதர் பயங்கர ஹாட்டாக இருந்தது. பசங்களால் சமாளிக்கவே முடியல. அதே மாதிரி தான் கிராண்ட் கேனியன்லேயும் இருக்குமோன்னு பிளானை கேன்சல் பண்ணலான்ற பிளானுக்கெலாம் போயிட்டோம். நல்ல வேலை அந்த தப்பை பண்ணல, இல்லைனா இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ அழகான இடத்த பார்க்குறதுக்கு டிக்கெட் ப்ரைஸும் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. நம்ம கார் உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு தான் ஒரு $35 சார்ஜ் பண்ணாங்க. பார்க்குக்குள்ளார வந்ததுக்கப்புறம் நீங்கள் கார் யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லா வியூ பாயிண்ட்ஸ்லையுமே பஸ் ஸ்டாப்பிங்கும் இருக்குது. நம்மளோட காரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காரை விட பஸ் தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா கார்னால் கொண்டு போய் பார்க் பண்ணணும், அதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். பஸ்னால் நமக்கு அந்த வேலையே இல்லை, இறங்கி ஏறுற வேலை மட்டும்தான். ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து இன்புட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு தான் வருவோம். எல்லாருமே இந்த இடம் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லக்கீலி நாங்கள் வந்த அன்னைக்கு வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் பசங்க ரொம்ப கிராங்கி ஆகாமல் ஹாப்பியாக இருந்தாங்க. இன்னொன்று பஸ்ஸில் வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்த பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களான்னா கம்மி தான். இவங்க கல் கூட அணில் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஆஹோ ஓஹோன்னு அதை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கிராண்ட் கேனியன் ரீச் ஆகும்போதே சன்செட் பார்க்குற மாதிரி ரீச் ஆகிக்கலான்னு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். இங்கே ஒரு 2 பாயிண்டில் சன்செட் நல்லா தெரியும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த பீமா பாயிண்ட்டும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது கொலராடோ ரிவர் வியூமே தெரிஞ்சிருந்தது. சன் செட் ஆகும்போது கேனியனில் பட்டு டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் அண்ட் கலர்ஸில் கேனியனே சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸ் இருந்தது. இந்த இடத்துல கேனியன் சிவா டெம்பிள் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. அந்த கேனியனோட எலிவேஷன் எல்லாம் நோட் பண்ணி அதை பாயிண்ட் பண்ணியுமே வச்சுருந்தாங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். ஃபைனலி நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணமோ அந்த டைம் வந்துருச்சு. சன்செட் ஆக போகுது. எல்லாமே ரொம்ப அழகு தான். ஆனால் இந்த சன்செட்டில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப கூட அழகாக தெரியுது. இந்த கேனியனோட கலரே இப்போ தான் ரொம்ப பிரைட்டாக அழகாக தெரியுது. இந்த USA ட்ரிப் சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.